இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே பிப்ரவரி மாதமாகிய மன்னாவாகிய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய வருடத்தை தொடங்கி ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்துக்குள் பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையானது இந்த ஆண்டு முழுவதும் உங்களை பின்தொடர்வதாக. இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் சார்பிலே உங்களை மீண்டும் ஒரு விஷயம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிற பாதைகளை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடந்த ஆண்டிலே 2025 ஆண்டு தொடங்கின நம்முடைய ஊழியம் ஆண்டுடைய கிருபையினாலே மாதம் 3 மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு நாம் மாதந்தோறும் உதவிகளை செய்து வர தேவன் கிருபை செய்தார். விசேஷமாக டிசம்பர் மாதத்திலே ரோட்டோரத்தில் வசிக்கும் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு ஒரு நேர ஆகாரங்களை கொடுப்பதற்கு அதோடு இயேசுவின் அன்பை சொல்ல தேவன் கிருபை செய்தார். இந்த ஜனவரி மாதத்திலிருந்தும் அதே போல 3 மாற்றுத்திறனாளி பிள்ளைகளுக்கு இந்த உதவிகளை செய்து வருவதற்கு மளிகை பொருட்களாய் கொடுக்க தேவன் கிருபை செய்தார். விசேஷமாக அநேக ஆலயங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்தார். நம்முடைய தமிழ்நாட்டிலே கள்ளக்குறிச்சி பகுதியிலே, கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பகுதியிலே கடந்து போய் ஆண்டவரை அறியாத கிராமங்களிலே இயேசுவின் அன்பை சொல்லவும் சிறு பிள்ளைகளுக்கு ஆராதனை நடத்தவும் ஆண்டவர் கிருபை செய்தார். இப்படியாக ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். வருகின்ற மார்ச் 1ஆம் தேதியும் பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற ஒரு தாய் தகப்பன் இல்லாத ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நேர ஆகாரங்களை கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய சில உதவிகளை செய்வதற்கும் நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நாம் ஆயத்தப்பட்டு வருகிறோம். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்திற்காக ஜெபிக்கிற காணிக்கை கொடுக்கிறவங்களை மீண்டும் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். இந்த பிப்ரவரி மாத மன்னாவாகிய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 118 சங்கீதம் 23 வசனம். அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வருஷத்தை நாம் தொடங்கினோம். இன்னும் ஒரு மாதத்தை முடித்திருப்போம். ஒருவேளை அநேக அற்புத அடையாளங்களுக்கெல்லாம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது சில அற்புத அடையாளங்கள் வாழ்க்கையில நிறைவேறினதை போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த மாதத்திலே அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்ம கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. சங்கீதம் 118 சங்கீதத்தில் 23 வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஆச்சரியமான வசனம். அது கர்த்தரால் ஆயிற்றாம், அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய படைப்பே மிகவும் ஆச்சரியமானது. ஆண்டவர் உலகத்தை படைக்கும் போது அநேக ஆச்சரியமாகவே படைக்குகிறார். இரவை உண்டாக்குகிறார், பகலை உண்டாக்குகிறார், அதிலே சூரியனை உண்டாக்குகிறார், நட்சத்திரங்களை உண்டாக்குகிறார். அதுல இயற்கையாக நாம் வாழ்வதற்கு ஏற்ற அநேக இயற்கை சம்பந்தமானவைகளை உண்டாக்கி நம்மளை மிகவும் அழகாய் படைத்து சிருஷ்டித்ததே ஒரு பெரிய ஆச்சரியமானது. அதே பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே செய்வது மிகவும் ஒரு அதிசயமான காரியங்கள். நான் இன்றைக்கு இந்த வசனத்துக்கு உதாரணமாக யோசுவா 10ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களோடு நான் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆசைப்படுகிறேன். யோசுவாவினுடைய நாட்களிலே நடந்த ஆச்சரியமான சம்பவங்கள் என்னவென்று சொன்னால், யோசுவா தன்னுடைய ஊழியத்தை பொறுப்படுத்த பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை முழுவதும் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவின் கையிலே கொடுக்கிறார். மோசையின் காலத்திலே நடந்த அநேக அற்புதங்களை விட யோசுவாவின் காலத்துல அதிகமான அற்புதங்களை, அதிகமான ஆச்சரியமானவைகளை அங்கே பார்க்க முடிகிறது. நாம் தியானித்த சங்கீதம் 118 நாம் வாசிக்கும் போது அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவா 10:11. அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போயில் அசோக் மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழ பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டு போட்டவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அநேக யுத்தங்கள் அங்கே நடக்கும் போது கர்த்தர் ஒவ்வொரு யுத்தங்களிலே ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி வருகிறார். அப்படி ஒரு காரியம்தான் யோசுவா அங்க யுத்தம் பண்ணுகிற நபர்கள் யார் என்று பார்த்தால் 5 ராஜாக்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இருந்த 5 ராஜாக்களை அங்கே யோசுவா யுத்தம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாய் நிற்பதில்லை என்றும் சொல்லுகிறார். அங்க ஆண்டவர் யோசுவாவை நிறைய இடத்துல தைரியப்படுத்துகிறார். ஏனென்றால் அது யோசுவாவுடைய கண்களுக்கு அநேக ஆச்சரியத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் அங்க யுத்தம் பண்ணுகிறவர் கர்த்தர்.
அங்கே அற்புத அடையாளங்களை நடப்பிப்பவர் கர்த்தர். அதை யோசுவா அறிந்தபடினால் தைரியமாய் அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த எல்லா ராஜாக்களையும் தோற்கடிக்கதை பார்க்க முடிகிறது. யார் இவர்களுக்கு விரோதமாய் வருகிறார் என்றால் அதை யோசுவா 10ஆம் அதிகாரம் நீங்கள் 5ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மோத்தின் ராஜா, லகோசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்னும் எமோரின் 5 ராஜாக்கள் கூடிக்கொண்டு அவர்களுக்கும் அவருடைய எல்லா சேனைகளுக்கும் போய் கிபனுக்கு முன்பாய் பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இங்க இந்த எமோரியருடைய ராஜாக்கள் இங்க இயேசுவாவுக்கு விரோதமாய் எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக எழும்பி வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்படி வரும் பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்கிறது. அது உண்மையே மனிதனால் கூடாது. நான் வாசித்தேன் அல்லவா, யோசுவா 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் நன்றாய் வாசித்து பாருங்க. இங்க ராஜாக்கள் எல்லாம் யுத்தம் பண்ணும் போது ஒருவர் பட்டயத்தோடு கூட யுத்தம் பண்ணுகிறார். ஒருவர் அங்கு தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் இங்கே ஒரு யுத்தம் நடக்கிறது. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நாம் கேள்விப்பட்டிருப்போம், வானத்திலிருந்து மழை பெய்யும் பொழுது அந்த பனிக்கட்டிகள் போகிறதை பார்க்கலாம். சமயத்துல கூட நம்முடைய இந்திய தேசத்துல அநேக இடத்துல அந்த பனிக்கட்டியானது மழையாக பொழிகிறது. ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஒரு பனிக்கட்டியானது மழையை போல பெய்து கொண்டிருந்தது. ஆனால் இங்கே கற்கள் விழுகிறது வானத்திலிருந்து. அப்படி ஒரு அதிசயத்தை பார்க்க முடிகிறது. யோசுவா 10:11 அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாய் ஓடி போகையில் அசோகா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை வெல்ல பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்க்கலும் கல்மனைகளால் செத்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். முதலாவது கர்த்தருடைய கண்களுக்கு, நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாயிடுச்சு. அது கர்த்தராலே உண்டானது என்ற வார்த்தையின்படி இங்கே வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் என்ன செய்கிறதா அங்கே விழுகிறது. அங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராய் வந்த ராஜாக்களை ஆண்டவர் வானத்திலிருந்து கற்களை அனுப்பி அங்கே அவர்களை அழிக்கிறார். பாருங்க எவ்வளவு ஒரு ஆச்சரியமா இருக்குது. அது நம்ம கண்களுக்கு எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? அந்த வசனத்தை எவ்வளவு அழகாயில் எழுதியிருக்கிறார். அது கர்த்தரால் ஆயிடுச்சு, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நீங்க பார்க்கிறோம், வானத்திலிருந்து கற்கள், அதுவும் பெரிய பெரிய கற்கள் விழுந்ததாம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுடைய பட்டயத்தால் செத்ததை விட கற்களால் செத்தவர்கள் அதிகம். அதாவது நம்ம ஆண்டவரை தேடுவோமானால், ஆண்டவரை பிடித்துக் கொள்வோமானால், ஆண்டவரோடு கூட நடப்போமானால் நம்முடைய கண்களுக்கு அநேக ஆச்சரியமானவைகளே தேவன் காணப்படுவார். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டத்தோடு இந்த மாதத்தை நீங்க கடந்திருக்கலாம். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, இது கர்த்தரால் ஆயிடுச்சு. அப்படியே கண்கள், நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆச்சரியமான அநேகவைகளை எங்கள் வருகிற மாதங்களிலே, இந்த மாதங்களிலே, வருடங்களிலே பார்க்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட சாட்சிகளை நீங்கள் கட்டாயம் நீங்கள் எங்களுக்கு சொல்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அதே யோசுவா 10ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, அப்படி யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே ஒரு இருட்டு என்ன செய்கிறது, உருவாகிறது. சூரியன் மறைய வேண்டும், இரவு வர வேண்டும். ஆனால் அங்கே ஒரு அற்புதம், பெரிய அற்புதம். அது உண்மையிலே கண்களுக்கு ஆச்சரியம். வாசிக்கிறேன், யோசுவா 10:12 கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியல் மேலும், சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசோரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய பகல் முழுதும் நடுவானிலே நின்றது. பிரியமானவர்களே, அங்க யோசுவாவுக்கு ஆண்டவரோடு பேசினபடினாலே ஆண்டவர் சூரியனை மறைந்து போகாமல் நிற்க செய்தாராம். ஒரு இரவெல்லாம் சூரியன் இருந்தது. பெரிய ஆச்சரியம் பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அது ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரான சத்துருக்கள் அழியும் வரை அந்த சூரியன் நின்றதான், சந்திரன் அப்படியே நின்றதான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எங்களை எண்ணி பார்ப்பீர்களானால் அநேக ஆச்சரியமானவைகளே, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமான ஏராளமானவைகளே ஆண்டவர் செய்கிறார். எங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய ஊழியங்களிலும் கர்த்தர் செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல அப்படியாக அன்றைக்கு அந்த 5 ராஜாக்களையும் அங்கே ஆண்டவர் அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் அழித்ததை காட்டிலும் கர்த்தர் அழித்தது அதிகமாக இருந்தது. ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் யாராவது எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் எந்த போராட்டம் இருக்கலாம், என்ன பாடுகள் இருக்கலாம். ஆனா ஆண்டவரை நீங்கள் பிடிப்பீரானால் ஆச்சரியமான, கண்களுக்கு ஆச்சரியமான அநேக நன்மைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே போலதான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் போது அநேக ஆச்சரியமானவைகள் அங்க நடக்கப்பட்டது. அப்படி மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 நான் வாசிக்கிறேன். யோரோது ராஜாவின் நாட்களில் யூதாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த போது கிழக்கில் இருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற எங்கே கிழக்கருடைய நட்சத்திரத்தை கண்டவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். பாருங்க, ஏரோது ஆண்டுட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு செய்தி, இங்கே யூதருக்கு ஒரு ராஜா வரப்போகிறாரே, அவர் எங்கே? மிகவும் கலக்கத்தோடு மிகவும் வேதனோடு ஏரோது இருக்கும்போது ஒரு பெரிய
அங்க ஒரு பெரிய திகைப்பு வருகிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் யூதர்களுக்கு மாத்திரம் இல்ல, முழு உலகத்துக்கும் பிறந்தது ஏரோது மறந்து போய்விட்டான். அதனால ஏரோதுக்கு ஒரு பெரிய கலக்கம். எப்படி நான் இங்க ராஜாவா இருக்கும்போது யாரு இங்க ராஜா வர முடியும்? ஆனா எங்கேயோ இருந்த சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள். உடனே ஏரோது என்ன செய்கிறான்? அங்க இருக்கிற பிரதான ஆசாரியரை வர வைக்கிறான். வாசித்து பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரகர் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்றும் அவரிடத்திலே விசாரித்தான். அதற்கு அவர்கள் யூதாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். அது என்னவென்றால், யூதா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் சிறிதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். பிரியமானவர்களே, எங்கே பார்க்கிறோம், அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பிறக்கும் போது அங்க ஏரோது கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. நான் ராஜாவா இருக்கிறேன், யாரப்ப அங்க பிறக்கிறா? ஆனால் இயேசு அந்த யூதாவுக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்துக்காக அவர் ரட்சகராக பிறந்தார். பிரியமானவர்களே, அன்றைக்கு ஏரோது குழம்பினான், அன்றைக்கு ஏரோது பயந்தான், ஏரோது திகைத்தான். அவனுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனை இருந்தது. பயந்து கொண்டே இருந்தான், நம்முடைய ஆட்சி போயிடும். ஆண்டவரோட ஆட்சியை அழிக்க வரவில்லை, சத்துருடைய கிரியைகளை அழிக்க இந்த உலகத்துக்கு வந்தார். பாருங்க, அது இந்த உலகத்தினுடைய கண்களுக்கு ஆச்சரியம். இன்னைக்கும் முழு உலகத்துக்கும் ஆண்டவருடைய பிறப்பு என்பது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கிறது. பிரியமானவர்கள், அப்படிப்பட்ட ஆச்சரியமான தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில அவர் வந்தது அற்புத அடையாளங்களை செய்ய. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வரும்போது அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் செய்தாரோ, அப்படி இயேசுவாக உலகத்துக்கு வந்த போது பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படி அவர் வந்தார். உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் வேணுமா? கண்களுக்கு ஆச்சரியமா நடக்கக்கூடிய காரியங்கள் வேணுமா? இயேசுப்பாவை நம்புங்க, இயேசுப்பாவை தேடுங்க. அந்த சங்கீதம் 118ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 118:23. அது கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. கர்த்தரால் ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியப்படும்படி அநேக அற்புதங்களை ஆண்டவர் ஏற்கனவே செய்தார், இனியும் செய்வார், உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். கலங்காதீர்கள், திகைக்காதீர்கள், தைரியமாயிருங்கள், கர்த்தரை நம்புங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். அநேக ஆச்சரியமான அற்புதங்களை இந்த மாதங்களில வருகிற மாதங்களை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோப்பா. இந்த பிப்ரவரி மாதம் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கீதம் 118:23 அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. எத்தனையோ அற்புதங்களை ஒவ்வொருடைய வாழ்க்கையில செய்றீங்க. ஒருவேளை இந்த வருஷத்தை தொடங்கி ஆண்டவரே எங்க வாழ்க்கையில ஆச்சரிய அற்புதம் இல்லையேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த பிப்ரவரி மாதத்துல அநேக ஆச்சரிய அதிசயங்களை ஆண்டவர் பிரமிக்கத்தக்கதாய் செய்யுங்க சுவாமி. நீங்க அப்படி செய்ய பொருட்காய் ஸ்தோத்திரம். அவருடைய கடன் பாரங்கள், உடைய வியாதிகள், உடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அவருடைய பாடுகள், உபத்திரவங்கள் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்துல ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்துக்காய் ஜெபியுங்கள். இந்த ஊழியத்தை தாங்குங்கள். இந்த ஊழியத்துடைய வசன வார்த்தைகளை எளிய நியூஷன் யூடியூப் வழியாய் பகிர்ந்து கொள்ளுகிறோம். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ஹெல்பிங் மினிஸ்ட்ரியாக இயேசு பார்த்துக் கொள்வார் ஊழியத்தின் மூலமாக நடைபெறுகிற உதவி செய்யும் ஊழியத்துக்கு உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளை தாங்குங்க. நார்த் இந்தியால உத்தரப்பிரதேசத்துல கர்த்தர் சித்தமானால் ஏப்ரல் மேல கடந்து போக இருக்கிறோம். அந்த ஊழியத்திற்கு உதவி செய்யுங்கள். தமிழ்நாட்டுல விழுப்புரம் பகுதியில ஆயத்த தொடங்கி இருக்கிற ஊழியங்களை தாங்க முன்வாருங்கள். கர்த்தர் சித்தமானால் மே மாதத்துல 3 நாட்கள் கள்ளக்குறிச்சி பகுதியில விபிஎஸ் எடுக்க இருக்கிறோம். அதையும் நீங்கள் தாங்கும்படி நாங்கள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். அதே போல மார்ச் 1ஆம் தேதி நடக்கிற இந்த 35 தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு செய்கிற உதவிகளை நீங்கள் தவறாமல் அதை கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய காணிக்கைகளை அனுப்பி அப்படிப்பட்ட பிள்ளைகளை தாங்குங்க. ஒரு நேரம் சாப்பாடு கொடுக்கவும், அவங்களுக்கு வேண்டிய சில உதவிகளை, அதாவது சோப்பு, பவுடர், அப்படிப்பட்ட ஸ்நாக்ஸ், இப்படிப்பட்ட காரியங்களை, நோட்டு, புத்தகம் கொடுக்கிறோம். நீங்களும் அதை கொடுத்து தாங்க முன்வாருங்க. உங்க குடும்பத்தின் சார்பில் ஒரு தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளை தாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியமானது உதவி செய்யும் ஊழியமாக, மிஷினரி ஊழியமாய் நடைபெறுகிறது. உங்க ஜெபத்திலே ஜெபத்தால் தாங்க, ஜெபிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.